சும்மா வேற லெவல். கோல்டன் ஸ்பேரோ ஸ்டெப் கோல்டன் ஸ்பேரோ பிரியங்கா மோகன் வேற லெவல். நீங்க ஐ லவ் யூ. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கறானா படத்துல கடைசி இதான்டா ட்விஸ்ட்ன்ற மாதிரி இருக்குடா. இந்த மாதிரி படம் யாருமே எடுக்க முடியாதுடா. தனுஷ் தானா, ரத்தம் நாடி எல்லாமே தனுஷ் தானா. ஜிவியோ தனுஷ் காம்போவும் சரியா இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் ஜிவியோட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. It's a lovely film, lovely songs, lovely photography, lovely screenplay. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ்லாம் இப்போதான் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்கு படம். சும்மா வேற லெவல் தல. பாக்க நான் வந்ததே பிரியங்கா மோகன் தான். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கறானா படத்துல கடைசி இதான்டா ட்விஸ்ட்ன்ற மாதிரி இருக்குடா. இதான்டா ட்விஸ்ட் அந்த மாதிரி இருக்குடா படம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சும்மா வேற லெவல். கோல்டன் ஸ்பேரோ ஸ்டெப் கோல்டன் ஸ்பேரோ பிரியங்கா மோகன் வேற லெவல். நீங்க ஐ லவ் யூ. ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு, சாங்ஸா சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. மெசேஜ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கான ஒரு சொசைட்டிக்காக. It's a lovely film, lovely songs, lovely photography, lovely screenplay. Particularly 2K kids really enjoy பண்றாரு. எப்பயுமே நம்ம எப்படி தனுஷாலே டிஃப்ரெண்டா எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி ஆல் ஓகே. படம் வாஸ் ஓவரால் நைஸ். பட் தனுஷ் கேமியோ வந்து ஒரு மாதிரி எங்களுக்கு வந்து கொடுக்காதனால நாங்கள் ரொம்ப வந்து வருத்தத்தில் இருக்கோம். பட் செகண்ட் பார்ட்டில் கொடுப்போன்னு நம்புகிறோம். தனுஷ் வந்து லைஃப் ஸ்டோரியை மாத்திட்டாரு அவரு. தனுஷோட டைரக்ஷன் பக்கா. ஆனா தனுஷோட டைரக்ஷன்ல ஃபுல் தனுஷோட ரெஃபரன்ஸ் தான். இந்த மாதிரி படம் யாருமே எடுக்க முடியாதுடா. தனுஷ் தானா, ரத்தம் நாடி எல்லாமே தனுஷ் தானா. அவங்க ஆக்டிங்ல இருந்து அப்படியே எல்லாம் ஃபுல்லா தனுஷ் சார் மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் செம்மையா இருந்துச்சு. அவர் டைரக்ஷனா சூப்பரா இருந்துச்சு. அவர் ரைட்டரா செம்மையா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல 2 படம் வந்து பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த படத்துல ரைட்டரா சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுதான் ப்ரோ, டைரக்ஷன் சூப்பரா இருந்தது. கதையும் வந்து எங்கேயுமே மிக்ஸ் மேட்ச் ஆகாம கரெக்டா போச்சு. டைரக்ஷன் தனுஷ் டைரக்ஷன் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்தது ப்ரோ. நிறைய இடத்துல தனுஷை தெரிஞ்சது எங்களுக்கு. ஸோ அதனால அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. கேரக்டர்ஸோட யூனிக்னஸ் அவ்வளவா தெரியல. டைரக்ஷன் வாஸ் நைஸ். எல்லாமே நல்லா இருக்கு. அவரோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து இருக்கட்டும், டைலாக் ரைட்டிங்ஸ் வந்து இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்கு. பவிஷ் தானே, அவர் நல்லா நடிச்சிருந்தானா. கொஞ்சம் பேனிக் இருந்தாரு. ஆனா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பேனிக்கா இருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பசங்களோட ஆக்டிங் ஃபுல்லா அந்த கேரளா இதுனால அந்த அனிகா சுரேந்தர் கியூட்னஸ் நல்லா இருந்தது. போக போக அனிகா சுரேந்தர் ஃபேன் ஆயிடுவோம் நாங்களாம். சில பேருக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஆக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பிரியா வாரியருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கலாம். அது ஒன்று தான். ஜிவி மியூசிக் தரம் ப்ரோ. எல்லாம் வைப். நிமிஷத்துக்கு நிமிஷம் போயிட்டு டான்ஸ் வைபா ஆடுறோம். வேற லெவல். ஜிவியோ தனுஷ் காம்போவும் சரியா இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் ஜிவியோட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் செம்மையா. அவர் வந்து பிஜிஎம் பக்கா பண்ணிட்டாரு. பாட்டுல லாஸ்ட் ஒரு பாட்டு பாடுவார். அவர் வாய்ஸ்ல பிஜிஎம் எல்லாம் பாடுவார். செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்தது. அதுதான் பிளேஸே படத்துல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குனா பக்காவா இருக்கு. எதுமே லாக் இல்ல. ஜிவியோட கேமியோ பக்காவா இருந்துச்சு. நீங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. சடனா வந்து நின்று பாட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். கோல்டன் ஸ்பேரோ 10 out of 10 ப்ளீஸ். 2K கிட்ஸ்க்கு ரிலேட் ஆகலைன்னா வந்து என்ன சொல்லாதீங்க. ஏன்னா மோஸ்ட்டாக அந்த குழந்தைங்களாம் என் வீட்டில் இருக்கிற பக்கத்து குழந்தைங்களாம் அதுக்கு அந்த பாட்டு போட்டு தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ் சாங். படம் ஃபுல்லா காமெடியா நல்லா இருக்குண்ணா. ஃபன்னு செம்மையா இருந்தது. மேத்யூ தாமஸ் இருக்காருல்ல, அது எப்படி அந்த நண்பேண்டா ஓகேல எப்படி சந்தானமும் உதயநிதியும் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு ப்ரோ. செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தேன். மேத்யூ கேட் நல்லா இருந்துச்சு. மேத்யூ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே குட் தான். எல்லாருக்குமே தனுஷ் சார் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரோல் வச்சிருக்காங்க. அண்ட் ஓகே டீசென்ட் ஃபிலிம். எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். பேசிக்லி மோர் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் லவ் ஸ்டோரி. ஸோ மெசேஜ் எப்படி போகும்னு தெரியாது. பட் இட்ஸ் குட் டு வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் அந்த மாதிரி.